இப்போது நிறைய பேருக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னா என்ன, சைக்காலஜினா என்ன, கவுன்சிலிங்னா என்ன, லைஃப் கோச்சிங்னா என்ன, என்எல்பினா என்ன அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னா நீங்கள் எப்படி ஒரு இடத்துல வந்து பிஹேவ் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் மற்றவங்க கிட்ட பேசுகிறீங்க, என்ன மாதிரியாக பேசுனா அடுத்தவங்க அதை ப்ராப்பராக ரிசீவ் பண்ணிப்பாங்க, நீங்கள் வந்து எமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, அதெல்லாம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். ஓகேங்களா? இப்போது சைக்காலஜினா என்னென்னா, சில பேர் சில கஷ்டம், அதாவது ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி ட்ராமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, நீண்ட நாளாக ஒரு பிரச்சனையில் அகப்பட்டிருக்கிறது, இந்த மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே போகிறது, அவங்களுக்கெல்லாம் ஒரு ரிலீஃப் தேவைப்படும். உடனே அது மென்டல் அப்படின்னு நினச்சிக்க கூடாது. மென்டல் தான் வந்து சைக்காலஜி கவுன்சிலிங்லாம் போவாங்க. நோ, ஒரு நார்மல் ப்ராப்ளம் ரொம்ப நாளாக எனக்கு இருக்குது, அதுக்கான சொல்யூஷன் தெரியலை அப்படிங்கிறதுமே ஒரு சைக்காலஜிக்கல் இஷ்யூ தான். ரொம்ப முத்தி போய் அவங்களுக்கே அன்கான்ஷியஸாக ஆகி தூக்கி அடித்து வீசெல்லாம் ரொம்ப வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அது கொஞ்சம் அது சைக்காட்ரிக், அதாவது அதுக்கு மெடிசன்லாம் தேவைப்படும். அதுதான் வந்து மென்டல் அப்படின்னு சொல்கிறதே தவிர, இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே ஒரு பிரச்சனையில் இருக்கேன், அடிக்கடி கோவம் வருது, அடிக்கடி நான் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போகிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக கவுன்சிலிங்ன்றது ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். இப்போது நம்ம லைஃப் கோச்சிங்னா அப்படின்னா, எனக்கு மற்றவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. லைஃப் கோச்சிங்னா ஜென்ரலாக இந்த சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்கும் பண்ணுவாங்க. பட் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங், சைக்காலஜிக்கல் அனாலிசிஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி தான் நான் கோர்ஸ் ஃபார்முலேட் பண்ணுறேன் லைஃப் கோச்சுக்கு. ஸோ என்எல்பினா என்னென்னா, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங். நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம்னா ஆழ்மனது எப்படி யோசிக்குது, எந்த மாதிரியான தாட் பேட்டர்ன்ஸ் இருக்கிறனால நம்ம ஒரு ப்ராப்ளம் கூட போகிறோம், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங்கில் இருக்குது. ஸோ சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் பண்ணி என்னென்ன வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அது கூட நான் என்எல்பி இதுவும் கம்பைன் பண்ணி இந்த லைஃப் கோச்சிங் ப்ரோக்ராமை டிசைன் பண்ணுறேன். ஸோ லைஃப் கோச்சிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒவ்வொருத்தருக்குமே எந்த ஒரு சிச்சுவேஷன்லேயும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்லாம் அவங்க சிக்கிக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அதுதான் கர்மா அப்படின்னு சொல்லப்பட்டுருது ஸ்பிரிச்சுவாலிட்டியாக போனால். லைஃப் கோச்ன்றது ஸ்பிரிச்சுவாலிட்டியும் இன்க்ளூட் ஆகும் சம்டைம்ஸ். ஸோ இட் இஸ் நெசசரி. ஸோ கிருஷ்ணா, லார்ட் கிருஷ்ணா தான், அதாவது அவர் வந்து இந்த உலகத்துக்கே லைஃப் கோச். எப்படி அர்ஜுனர் வந்து உடஞ்சி போய் உட்கார்ந்துருந்தாரோ, என்ன பண்ணுறது, எல்லாமே வந்து என்னோடய ரிலேட்டிவ்ஸ் ஒரு சிச்சுவேஷனில் போய் உட்கார்றீங்க இல்லையா, அப்போ அந்த நேரம் உங்களுக்கு ஒரு கைடு தேவைப்படுது. அந்த கைடை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டான ஒரு டெசிஷன் எடுத்துருவீங்க. ஸோ அந்த கைடு சூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நிறைய பேரோட ப்ராப்ளமாக இருக்குது. அந்த கைடு ஒரே கைடாக இருக்கணும்னு இப்போ அவசியம் இல்லை. இப்போ எல்லாருக்குமே வந்து கிருஷ்ணான்றது என்னென்னா கான்ஷியஸ்னஸ் தான். கான்ஷியஸ்னால் யூ ஆர் அவேர் ஆஃப் வாட் யூ ஆர் ஃபேஸிங். ஸோ அது இன்னொருத்தர் உங்களுக்கு கைட் பண்ணும்போது அது ஈஸியாக கிடைக்கும். ஒரே குருவே இருக்கணும் ஒருத்தருக்கு அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் நீங்கள் ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகிறீங்க, அப்போ அந்த நேரத்தில் ஒரு ஹெல்ப் எடுத்துக்கலாம். அப்போ அவங்க ஒரு குருவாக இருப்பாங்க. ஸோ அது தாண்டி நெக்ஸ்ட் லெவல் 2, லெவல் 3 ஒரு கேம் மாதிரி தான் லைஃப். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரதே கர்மானா என்னென்னா, நீங்கள் பாஸ்ட்டில் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத உணர்ந்து அதை ரெக்டிஃபிகேஷனும் பண்ணணும். ரெக்டிஃபிகேஷன் எப்படி பண்ணணும்னா, அப்போ உங்களுக்கு இந்த கைடன்ஸ் தேவைப்படும். இப்போ நீங்கள் இதெல்லாம் லேர்ன் பண்ணியிருக்கீங்க, இந்த ஆழ்மனது பற்றிலாம் லேர்ன் பண்ணியிருக்கீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அதோட ரிலேட் பண்ணி பார்த்துக்க முடியும். பட் லேர்ன் பண்ணலை அப்படின்னா லைஃப் கோச்சிங் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த கர்மாங்கிறது தான் மென்டல் பிளாக்காகவே நின்றுருது. ஸோ அதை உடைக்கணும்னா அதுக்கு ஒரு சின்ன டூல் தான் இந்த மணி. மணி சேர்க்குறதே வந்து நீங்கள் மணி சேர்க்கணுன்னே பிறந்திருப்பீங்களா யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் இந்த உலகத்தில் பிறந்ததுக்கான அதுக்கான ஒரு பர்பஸ் இருக்குது. ஸோ அந்த பர்பஸ் வெறும் பணம் மட்டுமே கிடையாது. பணம்ங்கிறது ஒரு டூல், அது ஒரு வெப்பன். இந்த வாழ்க்கைன்ற இந்த வாரில் நிறைய பேர் என்னென்னா, முன்னாடி இருக்கிற பிளாக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத உணராமல், நான் பணம் சேர்த்து வச்சுட்டேன், அது கரைஞ்சிடக்கூடாது, பணம்னா நீங்கள் நிறைய செலவு பண்ண தேவையில்லை, ஒரு சின்ன அமௌண்ட் செலவு பண்ணனால உங்களுக்கு அது டூலாக மாறுது. சரிங்களா? ஸோ அதை நீங்கள் அந்த டூலை எப்படி யூஸ் பண்ணணும்னு லேர்ன் பண்ணிக்கிட்டு, அதை வச்சு நீங்கள் பிளாக்ஸை உடைச்சா,
அதுக்கு மேலேயும் அபண்டன்ஸ் அண்ட் குட் லைஃப் காத்திருக்க போகுது. அது தெரியாமலேயே பல பேர் பணத்த வெட்டியா தேவையில்லாம செலவெல்லாம் பண்ணிட்டு, முன்னாடி இருக்கிற ப்ளாக்க எப்படி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாமலேயே, நெறைய பேர் வந்து அந்த லைஃப்லயே டிப்ரஷன்லயே வந்து இறந்து போகுறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு என்ன அவங்க யூ ஆர் நாட் கோயிங் டு கேரி த மனி வித் யூ. அஃப்கோர்ஸ் மனி இஸ் இம்பார்ட்டன்ட். அது அபண்டன்ஸ்ல தான் இருக்கணும். அது தவறே இல்ல. ஆனா, அதுவே அட்டாச் ஆகி யூ ஆர் நாட் ரெடி டு ஸ்பெண்ட் ஃபார் அ குட் காஸ். மனி இஸ் டு ஸ்பெண்ட் ஃபார் அ குட் காஸ்ன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோல. ஸோ அதோடைய பதிவு தான் இது. இப்ப இங்க வந்து எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா, ஒரு கைடு ஆர் மென்டார். ஏன்னா, தெய்வம் மனுஷ ரூபேன. எப்பவுமே ஒரு ப்ராப்ளம்லேருந்து ஒருத்தவங்க ஒரு ரிலீஸ் பண்ணாங்கன்னா, அவங்க உங்களுக்கு அந்த நேரத்தில ஒரு தெய்வம் மாதிரி. ஸோ, கிருஷ்ணா இஸ் எ லைஃப் கோச் அப்படின்னு சொன்னேன். ஸோ, எனக்கு கொஞ்சம் வந்து அது ரொம்ப பிடிச்ச கான்செப்ட். இந்த லைஃப் கோச்சிங்ன்றது வந்து என்னுடைய சோல் பர்ப்பஸ்க்கு பிடிச்சிருக்கு. ஸோ, நான் இத ஃபாலோ பண்றேன். நான் அட்போஸ் இதெல்லாம் அட்டெண்ட் பண்ணி தான் வந்திருக்கேன். இதெல்லாம் அட்டெண்ட் பண்ணி எப்படி ஒரு மெழுகுவர்த்தி ஏத்தி இன்னொரு மெழுகுவர்த்தி எரியுதோ, அதுபோல ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் அவங்க பிரகாசம் ஆகிட்டே வரும். அதுதான் கைடன்ஸ். ஸோ, உங்களுக்கு இத பத்தி நல்லா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய வீடியோஸ் போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.